டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அரசியல் களம் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா இந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே அரசியல் களம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இவரோட அரசியல் வாழ்க்கை இருந்தாலுமே இவரோட பர்சனல் லைஃப் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவர் எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்டா சொல்ற ஒரே விஷயம் அப்படின்னா, என் பர்சனல் லைஃப்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய அழுத்தங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் மக்களுக்காக மட்டும்தான் இனிமேல் இருக்க போறேன், மக்களுக்காக தான் சேவை செய்ய போறேன்னு அவர் எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்டா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஆனா 20ஆம் தேதி இவரோட பர்சனல் விஷயம் ஒண்ணு வெளியே வரப்போகுது. செங்கல்பட்டு உயர்நீதிமன்றம்ல சங்கீதா அவர்கள் இவர் மேல ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணியிருந்தாங்க, டைவோர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜீவனாம்சம் கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து 20ஆம் தேதி தான் கோர்ட்ல வரப்போகுது. 20ஆம் தேதி இவங்களோட பர்சனல் விஷயமான இந்த டைவோர்ஸ் விஷயம் 20ஆம் தேதி கோர்ட்ல வரப்போகுது. 23ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கு. சோ இந்த விஷயத்தால அவருக்கு ஓட்டுகள் அடி வாங்குமான்னு சொல்லிட்டு பலருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் அவருக்கு பின்னாடி அடி விழுந்துட்டே தான் இருக்கு. அவரோட படமும் சரி, அவரோட பர்சனல் லைஃபும் சரி, எல்லா இடத்துலயுமே அடிகள் அவருக்கு விழுந்துட்டே இருக்கு. சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எனக்கு எதிராக மனு தாக்கல் செஞ்சு அதுல என்னை பத்தி தப்பா ஏதாவது சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவரை பத்தின எல்லா எவிடன்ஸுமே நான் வந்துட்டு அஃபிஷியலா பிரஸ் மீட்ல வந்து சப்மிட் பண்ணுவேன், பிரஸ் மீட்ல நான் எல்லாமே ஓப்பனா பேசிடுவேன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு இடியை இறக்குற மாதிரி ஒரு விஷயத்தை இறக்கியிருக்காங்க. இதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த விஷயம்லாம் வரத்தே கிடையாது, கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ சங்கீதா அவர்கள் இன்னொரு சைட்ல இருந்து 20ஆம் தேதி எனக்கு பதில் சொல்லல அப்படின்னா பிரஸ் மீட்ல வந்து நான் நிறைய விஷயத்தை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல் இருக்கு, 20ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதனால அவருக்கு ஓட்டுகள் வந்து சரிவு ஏற்படுமான்றது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.